ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து 2014. ஓகே. ஆனா அது அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஸோ வீட்டுக்கு தெரியாம பண்ணிட்டீங்க. சண்டையில ரோட்ல வச்சே என்ன அடிச்சிட்டாரு. பிரெக்னென்ட் கன்சீவ் ஆகி 35 டேஸ்லே. என்டையர் ஃபேமிலியும் பண்றாங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து பிஸ்னஸ் பண்றாங்க. என்ன பிசினஸ்? ட்ரக்ஸ் பிஸ்னஸ் பண்றாங்க. அவ பிறந்த 10வது நாள் குளிக்க வைக்கிறேன், முதல்ல குளிக்க வைக்கிறேன்னு என் மாமியார் வந்து தலைகீழ இப்படி தூக்கி தொங்க விட்டு இப்படி ஆட்டுறாங்க மேம். ஆட்டி அவனுக்கு குடல் ஏறிடுச்சு. இதெல்லாம் எனக்கு 2 நாள் கழிச்சு அந்த இடத்துல குத்துன மார்க் கிரீன் கலர்ல அந்த நர்வ். எப்படி உங்களுக்கே தெரியாம பிளட் எடுக்க முடியும்? ஒரு அனஸ்தீசியா ஜெல்லு தடவிடுறது. சைகையில பேசிப்பாங்க, இப்படிம்பாங்க, இப்படி கண்ணை காமிப்பாங்க. அந்த அம்மா ஒரு பக்கெட்ல தண்ணியை ஊற்றி இப்படி வச்சாங்கன்னா அது ஒரு சைகை. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 20-30 ஈக்கள் வரிசையா அந்த கொடியில வந்து உட்கார்ந்துருக்கும். பெரிய பெரிய ஈ. என்னன்னு பார்த்தா கொடியில ஃபுல்லா ஏதோ பிளட்டை தடவி வச்சிருக்காரு. நைட் 2 மணிக்கு அழுவான். எதுக்கு அழறான்னு தெரியாது. ஏன் அழறான்னு கேட்டா அந்த டோர் கிட்ட கருப்பா ஒரு 2 உருவம் நிக்குதுன்னு அவனே சொல்லுவான். என் ஹஸ்பண்டை ஃபுல்லா டோட்டலா வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் மைண்ட்ல இப்போ இருக்கிறது ஃபுல்லா ட்ரக்ஸு, லேடிஸு, பணம். இதை தவிர ஒய்ஃபோ குழந்தையோ இல்லை. ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்போ அவங்களுக்கு 5 வயசுல ஒரு பையனும் இருக்கான். ஆனா அவங்களோட கணவரோட ஃபேமிலியும் இவங்களுக்கு பல விதத்திலையும் டார்ச்சர் பண்றதா பல குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. அவங்க லைஃப்ல என்னதான் நடந்தது வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? மேம் என் பேர் மணிமேகலை. நான் ஆவடியில இருந்து வரேன் மேம். ஓகே, உங்களுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம், எதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க? ஆக்சுவலாக எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் நிறைய ப்ராப்ளம் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ என்ன ரீசன்னே தெரியல. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமலே இருந்தது எனக்கு இவ்வளோ நாளும். திடீர்னு வருவார், திடீர்னு சண்டை போடுவார். உன்னால தான் எனக்கு கஷ்டம், உன்னால தான் நான் இஎம்ஐ பே பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட பணமே இல்லை, எதுவுமே செய்ய முடியாது வீட்டுக்கு அப்படின்னு ப்ராப்ளம் பண்ணிட்டே தான் இருந்தார். எனக்கு இதெல்லாம் போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் எப்போ ஆச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சு? எனக்கு லீகலாக 2014 ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது. அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ்? அரேஞ்ச், லவ் கம் அரேஞ்சு. ஸோ 4 இயர்ஸ் வெயிட் பண்ணி அவருக்கு ஒரு சிஸ்டர். ஸோ அவங்களோட மேரேஜ்க்காக 4 இயர்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் 2 பேர் வீட்லையுமே பேசி சம்மதம் வாங்கி எல்லாமே இது பண்ணி தான் மேரேஜ் ஆனது. எனக்கு நேட்டிவ் வந்து திருநெல்வேலி பாபநாசம். அவருக்கு இங்கே திருநின்றவூர், சென்னை தான் சொந்த ஊர். அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் வேலூர், காட்பாடி, காவனூர். ஆனால் இங்கே தான் செட்டில் ஆயிருக்காங்க. எப்படி உங்களுக்கு அவர் தெரிய வந்தது? என்னோட ஹஸ்பண்ட், நாங்கள் 2 பேரும் ஏர்டெல் பெருங்குடியில் வெண்டார் அங்கேயோ ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அப்போ தான் எனக்கு தெரியும். அவர் பெயர் சொல்லுங்க. யோகசெல்வன். யோகசெல்வன். ஆமாம். ஸோ நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியிலலாம் ஃபைட் பண்ணி தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எதனால வந்து இவ்வளோ ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்றது நான் இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ 2014 உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு சொன்னீங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து 2014. ஆனால் அது அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஸோ வீட்டுக்கு தெரியாம பண்ணிட்டீங்க. ஆமாம், நான் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி தான் நான் வேண்டான்னு பயந்தேன். அதனால அவர் என்ன பண்ணாரு, நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ பயப்படுறதுனால முதல்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் பேசி வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணி 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வீட்டில எல்லாம் பேசி தான் வந்து சம்மதம் வாங்கி தான் அரேஞ்ச் மேரேஜ். 2018. அதுக்கப்புறம் 2018 மேரேஜ் ஆச்சு. ஓகே. வசந்தம் மஹால்ல, பட்டாபிராம்ல. சரி, அந்த இடைப்பட்ட காலத்துல, அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜுக்கும் அஃபிஷியலா மேரேஜ் ஆகிறதுக்கும் அந்த இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு ஏதாவது அப்போலாம் ப்ராப்ளம் கிடையாது. நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, என்ன நல்லா தான் வச்சுக்கிட்டாரு. ஆனால் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு நிறைய எனக்கு பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்தது, நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன், நான் கஞ்சா சாப்பிட்ருக்கேன், நான் விட்டுட்டேன், ட்ரிங்க்ஸ் உண்டு, நான் 3 months ஒன்ஸ் தான் அக்கேஷ்னலாக இது பண்ணுவேன், ஸ்மோக் பண்ணுவேன், அதுவும் அக்கேஷ்னலாக தான் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் அது காமன். எல்லாம் இப்போ இருக்கிற மாடர்ன் இதில் நம்ம அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. நான் அது எதையும் கண்டுக்கல. ஆனால் டே பை டே மேரேஜ்க்கு முதல் நாள்ல இருந்தே வந்து ப்ராப்ளம் தான் ரைஸ் ஆகிட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்களோட என்டையர் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் தான், பிளட் ரிலேட்டிவ்ஸ். அவங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா? அவரோட ஒரு சிஸ்டர், அவங்க அம்மா அப்பா. சிஸ்டருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அங்கே பக்கத்துலேயே தான் மேரேஜ் ஆயிருக்கு. அவர் வந்து
மேனேஜரா இருக்காரு, சிஸ்டரோட ஹஸ்பண்ட். எல்லாரும் ஒன்னாதான் இருந்தீங்களா? ஒன்னா இருந்தோம். ஆனா அவங்களே ப்ராப்ளம் ரைஸ் பண்ணி அவங்களே விட்டு விட்டு வெளியில போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த டைம் வந்து எனக்கு டெலிவரி ஆகி 1 year ஆகுது. இல்ல உங்களை அனுப்பிட்டாங்கன்னா யாரு உங்களை அனுப்புனது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், என்னோட ஹஸ்பண்ட் நானு குழந்தை 3 பேருமே விட்டு விட்டு வெளியில போய் வேற வீடு பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்க மாமியார் வீட்ல? மாமியார் வீட்டுல. ஓகே. ஸோ தென்னன்றூர்ல இருந்து ஆவடியில தான் வீடு பார்த்து கன்னிகாபுரம் நேரு நகர்ல தான் இருந்தோம் முதல்ல. அந்த வீட்டு ஓனர், ஹவுஸ் ஓனர் வந்து அவர் பேரு அருள். அவரோட பொண்ணு வந்து பவ்யா, அவங்க DRDOல ஒர்க் பண்றாங்க. இன்னொரு பொண்ணு சுதா. அவங்க 2 பொண்ணு. அவருக்கு ஒய்ஃப் கிடையாது. ஸோ அவங்க வீட்டில் தான் போயிருந்தோம். வீட்டில் போய் அன்னைக்கு போன அன்னைக்கே பெரிய ப்ராப்ளம் எனக்கும் அவருக்கும். என்ன ப்ராப்ளம்? சண்டை. நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து, உன்னால தான் வீட்டை விட்டு நான் வெளியில வந்துட்டேன், நீ தான் காரணம் வெளியில வீட்டை விட்டு எங்க அம்மா அப்பா என்ன அனுப்புறதுக்கு. ஆக்சுவலி உங்களை, அதாவது குழந்தை பிறந்து 1 வருஷம் வரைக்கும் ஒன்னாதான் இருந்திருக்கீங்க. வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுக்கு என்ன ரீசன்? மெயின் ரீசன் என்ன? மெயின் ரீசன் எதுவுமே கிடையாது மேம். குழந்தை யூரின் போனா ஸ்மெல் வருதும்பாங்க. இவ்வளோத்துக்கு அவ்வளோ வேலைகளும் நான் தான் பார்ப்பேன். வீட்டில் எல்லா வேலைகளும், சமைக்கிறது, அவருக்கு சமைச்சு கொடுக்கறது எல்லாமே நான் தான் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா நாங்கள் தனியாக சமைச்சுக்கிறோம், நீங்கள் தனியாக சமைச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. இருக்கிறது ஒரு ஸ்டவ் தான். நான் சமைக்க போகும்போது என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஸ்டவ் வேணும்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. நான் விட்டுட்டு போனால் உடனே மாமனார் வந்து சொல்லுவார், என் ஒய்ஃப் சமைச்சு கொடுத்துட்டா, உன் ஒய்ஃப் இன்னும் உனக்கு சமைச்சு கொடுக்கலையா. எனக்கு டெலிவரி ஆகி 3rd monthலே வந்து ஹெரனியா ப்ராப்ளம் வந்துருச்சு. ஏன்னா டெலிவரி ஆன எனக்கு கன்சீவான 32 daysலேயே வந்து என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் அங்கே இல்லை, என்னோட சிஸ்டர் வீட்டில். ஆமாம். அதுக்கு என்ன காரணம், என்னோட மாமனார். என்னன்னா நான் சாப்பிட்டுட்டு அப்போதான் வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் வாமிட் கூட பண்ணலை. நான் ஒரு ஏப்பந்தான் விட்டேன். எல்லாமே பிளானு. நான் ஒரு ஏப்பந்தான் விட்டுருக்கேன். ஏமா எந்த உள்ள போய் கதவை அடைச்சிக்கோ, நான் சாப்பிட்ற வரைக்கும் வெளியில வராத, எனக்கு கொமட்டும், எனக்கு வாமிட் வரும், அதனால நீ வெளியில வராத. இப்போ அவங்க பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு குழந்தை எல்லாம் இருக்கா? அவங்க எனக்கு முன்னாடியே அவங்களுக்கு குழந்தை, அவங்களுக்கு 1 year குழந்தை இல்லாம இருந்தது. எங்க மேரேஜ் எல்லாம் அவங்களெல்லாம் உங்க மாமனார் மாமியார் பாத்துப்பாங்க தானே? ஆமா, அவங்கள பாத்துப்பாங்க. அவங்க அங்கதான் வாமிட் பண்ணுவாங்க. அவங்க வாமிட் பண்ணும்போதெல்லாம் நான் கிளீன் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறது அதெல்லாமே பண்ணி கொடுத்துருக்கிறேன் நான். மேஜர் ப்ராப்ளமே வந்து அவங்க பொண்ணோட ஹஸ்பண்ட். அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலியில ஓனா டெம்பிளே வச்சிருக்காங்க நெமிலிச்சேரியில. அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து தான் பண்றாங்க. எல்லாருமே ரிட்டையர்டு ICF, ரிட்டையர்டு ரயில்வே. என்னுடைய மாமனார் ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயி. என் மாமனாருடைய அக்கா பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து கெசட் ரேங்க்ல இருக்காரு ரயில்வேல. எல்லாமே என் ஹஸ்பண்ட் சொன்னதுதான். இந்த மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் எல்லாமே பண்ணி. சரி, உங்களை நீங்க பிரெக்னெண்டா இருக்கும் போதே உங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அதுக்கு இல்ல என் ஒய்ஃப் என் கூட தான் இருப்பாப்புல, எதுவுமே அவங்க அப்பாட்ட எதிர்த்து பேசலையா? அவங்க அதெல்லாம் எதுவுமே பேசல. என்னை குடிஞ்சு பெருக்கலன்னு சொல்லிட்டு அவரை டியூன் பண்ணி அவர் வந்து என்னை குடிஞ்சு பெருக்க சொல்லி என் மாமியார் என்கிட்ட சொன்னாங்க, குடிஞ்சு பெருக்கு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், மேம் அம்மா 3 மாசத்துக்கு அப்புறம் தான் பெருக்க சொல்லியிருக்காங்க, 3 மாசம் வரைக்கும் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இங்க சிம்ஸ்ல தான் காமிக்கிறது, எனக்கு சிவகாமி கோபிநாதன் டாக்டர் கிட்ட, அவங்க கிட்ட தான் காமிச்சது. ஸோ அது வரைக்கும் என்னை பெருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கன்னா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணலை, அது பண்ணலை, இது பண்ணலைன்னு அவரை இது பண்ணி விட்டு அவர் என்கிட்ட அவ்வளோ சண்டை போட்டு என்னை வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போய் அங்கேயும் சண்டையில ரோட்ல வச்சே என்னை அடிச்சிட்டாரு. ப்ரெக்னென்ட் கன்சீவ் ஆகி 35 daysலே ரோட்ல வச்சே என்னை அடிச்சு எனக்கு ஒரு மயக்கம் மாதிரி வந்து கீழே விழுந்து அப்புறம் தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்து. ஆனால் அப்போவும் எனக்கு வந்து அது எதுவுமே தப்பா தோணலை. சரி, ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் ஏதோ எதாச்சியா நடக்குது. நான் எல்லாத்தையுமே ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டேன். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டயுமே நான் ஷேர் பண்ண மாட்டேன். எல்லாமே இவரா ஃபோன் பண்ணி கத்துனாதான் உண்டு. நான் வந்து என்னோட என்டையர் ஃபேமிலி யார்கிட்டயுமே நான் என்னோட ப்ராப்ளம்ஸை எடுத்துட்டு போய் எங்கேயுமே நான் சொன்னது கிடையாது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியில சொல்ல ஆரம்பிச்சு நான் வெளியில வர ஆரம்பிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ சுத்தி எனக்கு ப்ராப்ளம் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. 1 year எனக்கு பேபி ஃபார்ம் ஆக விடலை எனக்கு. ஏன்னா எனக்கு காஃபி பவுடர்ல எல்லாத்துலயுமே வந்து ஏதோ டேப்லெட்ஸ் ஏதோ ஒண்ணு கலந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆறதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அதெல்லாமே எனக்கு இப்போ ரீசெண்டா தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இல்ல எதை வச்சு டேப்லெட்ஸ் எல்லாம் கலந்துருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? எதை வச்சுன்னா, எனக்கு அந்த கனிகாபுரம் வீட்டுல நான் இருந்தப்போ தீபாவளி டைம் எனக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போன முதல் நாள் பெரிய சண்டையில கத்தி எடுத்து என்னோட கையில நானே 3 இடத்துல ப்ரெஷர் தாங்க முடியல. எதுக்கு பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாது. கிழிச்சி கையெல்லாம் 2 ஓப்பன் ஆகி ரத்தம் கொட்டுது.
ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு தான் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு 6 months அவர் என்கிட்ட பேச மாட்டார், என் முகம் கொடுக்க மாட்டார், வீட்டுக்கு வருவார் போவார். எதுக்கு என்ன பண்ணுறாரு தெரியாது. நீங்க தான் வேணும்னு வெயிட் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ண வருது. ஆமாம், ஆஃப்டர் மேரேஜ் டோட்டலா மாறிட்டாரு. மாத்திருக்காங்க. அவ்வளவுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ரீசன் ஃபுல்லா ட்ரக்ஸ். எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் அவரை உள்ள கொண்டு போய் விட்டுருக்காங்க அவரை. ஆனா சொந்த ஃபேமிலியே ஒரு பையனை ட்ரக் இப்படி எல்லாம் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தான் மேம் பண்றாங்க. நான் அதெல்லாம் நம்பாம இருந்தேன். நான் அவங்க ஏதோ பண்றாங்கன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சதே தவிர இந்த அளவு பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. என்டையர் ஃபேமிலியும் பண்றாங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து பிஸ்னஸ் பண்றாங்க. என்ன பிஸ்னஸ்? ட்ரக்ஸ் பிஸ்னஸ் பண்றாங்க. இது மாமனார் மாமியார் எல்லாரும் உள்ளதான் இருக்கிறாங்க. நீங்க எதை வச்சு கன்ஃபார்மா சொல்றீங்க? எனக்கு உள்ள கொடுத்துருக்காங்க மேடம். எனக்கு 2023 தீபாவளி அன்னைக்கு இதே மாதிரி கிரீன் கலர்ல ஃபுல்லா வீடு ஃபுல்லா கொண்டு வந்து ஊத்தி, பாத்ரூம்ல எல்லாம் ஊத்தி, எனக்கு காதுக்குள்ள இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஒரு லாக்ஸ் கணக்குல இன்செக்ட் அப்படியே சவுண்டு கொடுத்தா ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு என் காதுக்குள்ள இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. சரிங்களா? பக்கத்து வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒரு முஸ்லீம் லேடி. அவங்களும் இவங்களோட பீப்புள் தான். இவங்களோட பீப்புள் தான். டீசெண்டாக ப்ராஸ்டியூஷன்லாம் பண்ணுறாங்கன்னு இது என்னோட சஸ்பெக்ட் தான். சரிங்களா? டீசெண்டாக அவங்க எல்லாமே சேர்ந்து தான் பண்ணுறாங்க. எங்கிட்ட மேகலா, என்னை ஷார்ட்டாக மேகலா, எங்கள் வீட்டில் என்னை மேகலான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்களும் அதே மாதிரி என்னை மேகலா அப்படின்னு கூப்பிட்டு என்கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணுவாங்க. மாமியார் உன்னை பார்த்துக்க மாட்டாங்களா, உன் நாத்தனார் எதுவும் செய்ய மாட்டாங்களா? அப்போ நான் எல்லாமே சொல்ல ஆரம்பித்தேன். இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்தது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னை வீட்டுக்குள்ளே என் ஹஸ்பண்டோடவே என்னை வச்சுக்கல. நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்ட ஒரே ஒரு இது என்னன்னா, நான் ப்ரெக்னென்ட் ஆனால் என்னை என் அம்மா வீட்டுக்கு கூட அனுப்பிடாதீங்க, உங்கள் கூடவே வச்சுக்கோங்க, எனக்கு உங்களை விட்டு போகிறதுக்கு இஷ்டம் கிடையாது. இதை மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன். நான் வேற எதுவுமே சொல்லலை. ஆனால் அதை கூட எனக்கு கொடுக்கல அவங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் உங்க அதான் அக்கா வீட்டுல போயிட்டு தங்கி இருந்தீங்க. அப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்தீங்களா? 7 months வரைக்கும் அங்கே தான் மேம் இருந்தோம். அவர் வீக்லி ஒன்ஸ் வருவார். என்ன ஏதாவது கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் கொஞ்சம் நான்வெஜ் இஷ்டமாக சாப்பிட்டேன். அந்த டைமில் பிரியாணி சாப்பிடுவேன். எப்போவுமே நான் வெளியில் போனால் ஒரு பிரியாணி சாப்பிடுவேன் அதிகபட்சம். அதுக்கு மேலே வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். குழந்தை வயிற்றுல இருக்கும்போதும் கொஞ்சம் நான்வெஜ் இஷ்டமாக சாப்பிட்டேன். அதை மட்டும் கூட்டிகிட்டு போய் எனக்கு வாங்கி கொடுப்பாரு. செக்கப் போகும்போது மட்டும் வருவார், என்னை கூட்டிகிட்டு போவார். எனக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு இதாக தான் இருந்தது. அவர் என் பக்கத்தில் இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ். அதுக்கப்புறம் அவங்க டெலிவரி சீமந்தத்துக்கு எல்லாமே பிளான் பண்ணதுக்கு என்னோட கையில இருந்த மணி தான் ஒரு 10,000 கிட்ட அவருக்கு கொடுத்தேன். ஏன்னா மணியே இல்லை, எனக்கு கடனா இருக்குன்னு தான் எப்பவுமே பண்ணிட்டு இருந்தீங்களா? நான் பிஃபோர் மேரேஜ் ஒர்க் பண்ணேன் மேம். அதுக்கப்புறம் நான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதும் நான் ஜாப் விட்டுட்டேன். ஓகே. ஜாப் விட்டுட்டு என்னோட பிஎஃப் பணம் எல்லாமே எடுத்து தான் செலவு பண்ணது. நியர்லி ஒரு 18 பவுண்ட் கிட்ட எனக்கு போட்டிருக்காங்க. எங்க அம்மா அப்பாவெல்லாம், அப்பா கிடையாது, எனக்கு 4 years இருக்கும்போதே ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாரு. ஸோ அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க அண்ணா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாரு. நிறைய தான தர்மம் பண்ணிட்டாரு. ஒரு 6 monthsலேயே அவரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. நாங்கள் 3 பொண்ணுங்க. எனக்கு 2 சிஸ்டர்ஸ். என் சிஸ்டருக்கு தான், ஃபர்ஸ்ட் சிஸ்டருக்கு தான் முதல்ல மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு மேரேஜ் ஆனது. அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகி 1 yearக்கு அப்புறம் தான் என்னோட லாஸ்ட் சிஸ்டருக்கு மேரேஜ் ஆச்சு. அது வரைக்கும் எல்லாமே எனக்கு ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இவங்களுடைய டார்ச்சர் எனக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. நான் எதையுமே பெருசாக எடுத்துக்கல. ஒரு ஃபேமிலினா இருக்கதான் செய்யும். ஒரு அப்பா பொண்ணு, ஒரு அப்பா பையனுக்கு, அம்மா அப்பா கூடவே ஒத்து போகாது. ஸோ ஒரு மருமகனா இப்படிதான் இருக்கும். நான் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். டெலிவரிக்கு 7 months அவங்களோட அம்மா அப்பாவை விட்டுட்டு மற்ற ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொன்னார். நிறைய இடங்கள்ல ரிலேட்டிவ்ஸ் மாமியார் வரல, வந்தாங்க. அதுதான் எல்லாருக்கும் சொன்னதும் அவங்க எல்லாரும் சொல்லி கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு பேசினதா சொல்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்னை கூட்டிட்டு வர சொல்லி எல்லாரும் பஞ்சாயத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க மாமியார் வீட்டுல கூட்டிட்டு போய் என்னைய உட்கார வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து இவரை ஃபுல்லா பிளேம் பண்ணாங்க. நீ டோட்டலா மாறிட்ட, ஒய்ஃப் வந்ததும் அம்மா அப்பாவை பாத்துக்கல வைக்கல அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினாங்க. அப்புறம் என் மாமியாருடைய தம்பி ஒருத்தரை வர வச்சு ஏதோ பேசினாங்க. அவ்வளவுதான். பேசி முடிச்சதும் நான் அவங்க யாரை பார்த்தாலும் என் மாமனார் மாமியாரையுமே காலையில எழுந்ததும் ஒரு நமஸ்காரம் சொல்லணுமா, அதுதான் மரியாதை.
அப்படி இல்லைன்னா அவங்க ஃபேமிலியில வந்து எனக்கு மரியாதைன்றதே எதுவுமே தெரியாது. நான் டெய்லி ஒரு நமஸ்காரம் சொல்லணும். இதெல்லாம் வந்து சொன்னாதான் எனக்கு இல்லைன்னா எனக்கு மரியாதை தெரியாது. என்னை வந்து மதிக்க மாட்டேங்கிறா எங்களை அப்படின்னு. நான் அப்படி நடந்தேன்னா, நீ நடந்தா சவுண்டு கேக்குது, நீ சவுண்டு கேட்டா நானும் என் பொண்டாட்டியும் செத்து போயிடுவோம், அதனால நீ இப்படி ஃபாஸ்ட் சவுண்டு கேட்டுட்டு நடக்காத. ஒரு 2 months என் மாமனாரு இப்படி போகும்போது திட்டுவாரு, இப்படி வரும்போது திட்டுவாரு, ஏமா மெல்ல நட, நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது, மெல்ல நட. கடைசி நான் என்ன பண்ணேன், இப்படி டிப்டோவில் நடக்க ஆரம்பிச்சேன். இந்த ஃபிங்கர்ஸை மட்டும் ஊனிட்டு, அவர் இருந்தாருன்னா இப்படி ஃபிங்கர்ஸ் மட்டும் ஊனிட்டு நடக்க ஆரம்பிச்சேன், பூனை மாதிரி. வேற வழி கிடையாது. அவர்கிட்டையும் சொல்ல முடியாது, ஹஸ்பண்ட் சொல்ல முடியாது. மேரேஜ் ஆன 2 months மேரேஜுக்கு முன்னாடியே அவரை கர்நாடகா அனுப்பிட்டாங்க. பல்பலாரியில் ஆஃப் ஃப்ளோர் ரோலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த வேலையை விட வச்சு அனுப்பிட்டாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு 1 year 2 years மட்டும் பிளேஸ் ஆகி அங்கே இங்கே இருந்து பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைடு எல்லா ஃபீல்டுலையும் அவங்களோட அத்தனை ரிலேட்டிவ்ஸு, இவங்க கவுன்சிலர் ஃபேமிலி, அவங்க ரிலேட்டிவ்ஸு, அவங்க பொண்ணுங்க படிக்கிற ஸ்கூல், காலேஜ், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. என் குழந்தை பேரில் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, சுதர்ஷன் என்டர்பிரைசஸ். எல்லா கண்ட்ரோலும் அவங்க அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருக்கு. நான் எது பக்கமும் நான் போக முடியாது. அந்த பிஸ்னஸ்ல என்ன பிஸ்னஸ்? நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றாங்க. இந்தியன் ரயில்வேல இந்த ட்ராக்கு, ட்ரெயின்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றது. ஏன்னா அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், சி லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அதை வச்சு இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ஹைரைஸ் பில்டிங்கு, ஸ்மால் ஒரு சின்ன தண்ணி தொட்டியில இருந்து ஃபுல்லா எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பில்டிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. பிஸ்னஸ் எடுத்து பண்றாரு எல்லா இடங்களையும். இதுலலாம் வந்து ஸ்டாஃப்ஸ் பிளேஸ் பண்ணுறது, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ஸ்டாஃப் நர்ஸு, சிஎம்சி வேலூரில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து முடிச்சுட்டு வர ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு ஏன் தெரியக்கூடாது? எனக்கு எதுவுமே தெரியாது. 2 months போய் ஜாயின் பண்ணார். ஸோ அந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறது, அங்கே ஆள் பிளேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா மால்லையுமே வந்து பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குது. சரி, ஓகே. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு சண்டை போடுறது மட்டும்தானா, இல்ல உங்களை அடிக்கிறது அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிருக்காரு? அடிச்சிருக்காரு. திடீர்னு வருவாரு, குழந்தை கழுத்துல ஏன் செயின் போடுற, அவன் குழந்தை செயின் எல்லாம் கடிச்சு வம்பாக்குறான், அழிக்கிறான், நாசம் பண்றான், எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்றீங்க, அதெல்லாம் கழட்டு, அவன் கழுத்துல செயின் போடாத. சரின்னு சொல்லிட்டு அந்த செயினை கழட்டிட்டு வேற நல்ல செயினை எடுத்து போட்டேன் நான். ஆனா அதையும் போடக்கூடாது, எதுக்காக போடுற? அதனால நான் என்ன பண்ணேன், எல்லா செயினையும் கழட்டி இப்படி வீசிட்டேன். எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு ப்ரெஷர் தாங்க முடியல, விடாமல் ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருக்கு. நான் இதை நீ ஏன் வச்சுக்கோ. ஆனால் அவர் முழுசாக 1 பவுன் இது வரைக்கும் வாங்கி கொடுத்தது கிடையாது. அவருடைய ஓன் மணியில் அவர் வாங்கி கொடுத்தது கிடையாது. குழந்தைக்கு காது குத்துறதுக்கு என் ஃபேமிலியில் வந்த ரிலேட்டிவ்ஸ் கொடுத்த பணம் ரொம்ப பேர்லாம் வரல, வந்தது ஒரு 4-5 பேர் தான். அவனுக்கு குழந்தையில 6 மாசத்துலேயே உண்டியல் வாங்கி கொடுத்து எங்கள் அம்மா டெய்லி அவன் கையில் ஒரு காயின் கொடுத்து சேமிக்கிறதுக்கு பழக்கப்படுத்துவாங்க. டெலிவரி ஆகி நான் 1 year அங்கே தான் இருந்தேன், ஊருக்கு போயிட்டேன். இங்கே டெலிவரி ஆகி 3 months இங்கே பக்கத்தில் வீடு எடுத்து இருந்துட்டு எங்கள் அம்மாவை வர வச்சு, அவங்க ரொமேட்டாய்டு பேஷண்ட், எங்கள் அம்மா கை கால் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு. அதோடு தான் வந்து எனக்கு அவ்வளோ வேலைகளும் அவங்க பண்ணி கொடுத்து, குழந்தைய பார்த்து, குழந்தையுடைய எல்லா கிளாத்ஸ் வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அவள் பிறந்த 10வது நாள் குளிக்க வைக்கிறேன், முதல்ல குளிக்க வைக்கிறேன்னு என் மாமியார் வந்து குளிக்க வச்சுட்டு இப்படி தலையில தூக்கி குழந்தைய பிடிச்சிக்கிட்டாங்க, ஒரு கால் மட்டும். இல்ல அதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்துல பாட்டிங்க அது பண்றது தானே. குடல் ஏறிடுச்சு அவனுக்கு, தலைகீழ இப்படி தூக்கி தொங்க விட்டு இப்படி ஆட்டுறாங்க மேம். ஆட்டி அவனுக்கு குடல் ஏறிடுச்சு. குடல் ஏறி அன்னைக்கு நைட் இருந்து கிரீன் கலர்ல வாமிட்டு. 20 நாள் விடாம குழந்தை பால் குடிக்க முடியல, விடாம அழறான். ஹாஸ்பிட்டல் 4-5 ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் எங்கேயுமே சரி வராம பட்டாபிராம் டாக்டர் கிட்ட காமிச்சு, அவர் யாருமா சொன்னது, டாக்டர்ஸ் தவிர வேற யாரும் தலைகீழ தூக்கி குழந்தைய ஆட்டக்கூடாது. இவ்வளோத்துக்கும் பிறந்ததும் இப்படி ஒல்லியா ஆயிட்டான். பிறக்கும்போது நல்லா ஃபேட்டியாக பிறந்தவன், பிறக்கும்போதே மஞ்சக்காமால இருந்திருக்குன்னு சொல்லி இன்குபேட்டரில் வச்சுருந்தாங்க. அவன் வெயிட் எல்லாம் லாஸ் ஆகி இப்படி ஒல்லியாக ஆயிட்டான். இப்படி ஆட்டினதில் குடல் இறங்கிருச்சு, அவனுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை சொன்னதில் அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அதுலேருந்து பக்கமே வரமாட்டாங்க.
வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. இவரை எவ்வளோ டியூன் பண்ணி எவ்வளோ ப்ராப்ளம் ரைஸ் பண்ண முடியுமோ அதை மட்டுமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 3rd மந்த் ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு அவனை கையில் வச்சுக்கிட்டு மெயின் ரோடு வரைக்கும் அந்த ஸ்டேஷனில் ஓடி போய் ட்ரெயின் ஏறினதில் எனக்கு குடல் இறங்கிருச்சு 3rd மந்தில். சி செக்ஷன் எனக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதோட தான் 3 இயர்ஸ் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். எனக்கு உள்ள வயிற்றுக்குள்ள பெயின் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னால் குழந்தைய கூட தூக்க முடியாது, வெயிட்டு தூக்கக்கூடாது, குனிய முடியாது என்னால் ப்ராப்பராக. நிறைய ஸ்ட்ரகிள் ஆகி அதோட எனக்கு மென்டல் ப்ரெஷர். அங்கே இருக்கும்போதும் மென்டல் ப்ரெஷர். அவர் துபாய் போயிட்டார், வேலை பார்க்குறேன், துபாயில் வேலை பார்க்குறேன்னு. எப்போ போனார் அவர்? குழந்தை பிறந்த 3rd மந்தில் என்னை கொண்டு போய் ஊரில் விட்டுட்டு அவர் கிளம்பி துபாய் போயிட்டார். வெறும் 45,000 சேலரிக்காக அப்படின்னு என்கிட்ட சொன்னது. ஆனால் உண்மையாகவே எவ்வளோ சம்பளம் வாங்கினாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அந்த கம்பெனி சரியில்லை. ஆனா இங்கேயே நிறைய பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லும்போது எதுக்காக துபாய்? மேம் எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து தான் ஆஃப் ரோல்ல ஜாயின் பண்ணாரு. அங்கே அது எப்போ வந்தாரு? எவ்வளவு நாள் கழிச்சு வந்தாரு? 1 இயர்ல வந்துட்டாரு. வந்துட்டு உங்களை வந்து வந்து என்ன ஊர்ல வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணாரு. விட்டதுல இருந்து பிரச்சனை தான். அவங்க தான் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. என்னோட மாமியார் தண்ணி முதற்கொண்டு ஒரு பாட்டிலில் அவங்க தான் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க. என்னை பக்கத்துலேயே போக விட மாட்டாங்க. நானும் அவங்க அம்மா ஒரு பொசசிவாக இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம தடை பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல, செஞ்சு கொடுக்கட்டும் எல்லாமே விட்டுட்டேன். அப்படியே தனியாக கூட்டிகிட்டு போய் அவரை வந்து எல்லா வகையிலையும் புரோக்கராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெர்ம் டொனேஷன்லேருந்து ஆர்கன் டொனேஷன் எல்லா வகையிலையும். பிளட்டு தேவைப்பட்டால் பிளட்டு டொனேட் பண்ணுறது. அப்பப்போ எனக்கு அகஸ்தீசியா ஜெல்லு நைட்டு தடவி என் கையிலேருந்து பிளட் எடுத்தாகும். இதெல்லாம் எனக்கு 2 நாள் கழிச்சு அந்த இடத்துல குத்துன மார்க்கு கிரீன் கலர்ல அந்த நர்வ். உங்களுக்கே தெரியாம பிளட் எடுக்க முடியும்? ஒரு அகஸ்தீசியா ஜெல்லு தடவிடுறது. அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஹாஸ்பிட்டல்ல டைப் இருக்கு, நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. அதுதான் கவுன்சிலர் ஃபேமிலியோட சப்போர்ட். நிறைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு அவங்களுக்கு. அவங்க அண்ணாவுடைய கசின் பிரதர், அவங்க குட்டி பெரியமாவா யாரோ சொல்லுவாங்க. அவங்களோட அண்ணா வந்து டெல்லி ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கிறாராம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்றாங்க. என் ஹஸ்பண்ட் எப்படி ஒய்ஃப்க்கே தெரியாம ஒய்ஃப்ட்ட இருந்து பிளட் எடுக்கிறதுன்றது குத்துறதே தெரியாது. அனஸ்தீசியா ஜெல் தடவியாச்சுன்னா அந்த இடம் மறத்துறோம்ல மேம். அது ஓகே, பட் உங்களுக்கு சுய நினைவு இருக்கும் தானே? தூங்கும் போது எனக்கு குத்துறது எதுவுமே அதுதான் சொல்றேன். உள்ள என்ன நடக்குதுன்றதே எனக்கு மர்மமா இருக்கு. உள்ளேயே உட்காந்து ஸ்மோக்கும் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் ஏன் பண்றீங்கன்னு கேட்டீங்களா? அதுக்குதான் நீ லூஸு, நீ சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய், எனக்கு சர்ஜரி ஆகும் போதே உனக்கு வந்து சைக்கலாஜிக்கலா நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு குறிஞ்சிநாதன் கிட்ட காமிச்சு 2 months மெடிசன் வாங்கி கொடுத்தாரு. நானும் அதையும் நம்பி அந்த மெடிசனை எடுத்தா நைட்டு நான் மாத்திரை போட்டேன்னா மறுநாள் காலையில் 12 o'clock தான் எழுந்திருப்பேன். அது வரைக்கும் மிட் நைட்லலாம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. குழந்தைய யார் பார்த்துப்பேன்? நைட்லலாம் நான் தான் பார்த்துப்பேன். இல்ல அதான் உங்களால எழுந்துக்க முடியாதுல்ல அந்த டைம்ல? குழந்தை அழுதாலும் ஃபுல்லா மதர் ஃபீடு தான். அவனே வந்து மதர் ஃபீடு. 3 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேம் எனக்கு சர்ஜரி ஆனது. ஸோ 3 வயசு வரைக்கும் நான் மதர் ஃபீடு ப்ளஸ் ஃபுட் என்னோட இது என்னென்ன பண்ணணுமோ அது குழந்தைக்கு தேவையான எல்லாமே நான் தான் பண்ணி கொடுப்பேன். அவர் எழுந்திருக்க மாட்டார், எந்த சப்போர்ட்டுமே கிடையாது அவர். இதெல்லாம் குழந்தைய பக்கத்துல படுக்க வைக்க கூடாதும்பாங்க. ஏன்னா ஆம்பளைங்களுக்கு அதெல்லாம் தெரியாதான். பக்கத்துல குழந்தை படுத்திருக்குன்றது கூட தெரியாதான். கை தூக்கி போட்டு நசுக்கிடுவாங்களாம், கொன்னுருவாங்களாம் குழந்தைய. என் மாமியார் சொல்லுவாங்க படுக்க வைக்க கூடாது குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்பவும் எல்லாத்தையும் நம்பிட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுடைய ஃபேமிலி கல்ச்சர் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறேன். சரி, உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களா? அவருக்கு என்னென்ன பழக்கம்லாம் இருக்கு? பேட் ஹேபிட் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களா? என்னென்ன பழக்கம்லாம் இருக்கு? இப்போ எல்லா பேட் ஹேபிட்ஸும் டெய்லி அவ்வளோ ஸ்மோக் பண்றாரு. காலையிலே ஸ்மோக் பண்றாரு, வீட்லே பாத்ரூம் திறந்து வச்சுட்டு ஸ்மோக் பண்றாரு. ஸோ அந்த ஸ்மோக் பண்ற அந்த புகையெல்லாம் வீட்டுக்குள்ளதான் வருது. குழந்தைக்கு விடாம ஹெல்த் இஷ்யூஸும் வந்துகிட்டே தான் இருக்கு. குழந்தை முன்னாடியே ஸ்மோக் பண்றாரு. குழந்தை பார்த்துட்டு வந்து சொல்றான். அந்த கூல் லிப்ஸ்ன்னு ஒன்று லிப்ஸுக்குள்ளெல்லாம் வச்சுக்கிறாரு. பாத்ரூம்ல துப்பி வைக்கிறாரு. வீடு ஃபுல்லாவுமே துப்பி வச்சிடுறாரு. பீரோக்கு கீழே துப்பி வச்சிருக்காரு. என்னது கூல் லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெருசா இருக்கு, அது வந்து உள்ளே வச்சுக்கிறாரு. ஏதோ பவுடர் ஃபார்ம்ல எல்லாம் எடுத்து சுருட்டி அதை பத்த வச்சு பிடிக்கிறாரு. அது எனக்கு தெரியல, அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாமே வீட்லயே வச்சிருக்காரு. வீட்டுல இருக்கு, எங்க வச்சிருக்காருன்னு தெரியாது. எல்லாமே ஒளிச்சு வச்சிருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பாத்ரூம்ல இவ்வளவு பெரிய பாக்கெட்ல ஏதோ ப்ரௌன் கலர்ல இவ்வளவு பெருசு வேர் மாதிரி எல்லாம் இருந்தது. நான் அவனை என்னன்னு தெரியாம நான் எடுத்து உடனே போட்டு அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்ன, இந்த மாதிரி பாத்ரூம்ல இருக்கிற, நீ என்கிட்ட எடுத்து காமிக்க வேண்டியதானே அப்படின்றாரு.
ஆனா இவரே நிறைய யூஸ் பண்றாரு. இப்போ அந்த கஞ்சா இதெல்லாமே யூஸ் பண்றாரு பண்றாரு பண்றாரு. ம். இது எல்லாமே மேல் வீட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபேமிலி, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபேமிலி, இது பக்கத்தில் இருக்கிறாங்க அவ்வளோ பேரும் அந்த ஏரியாவில். எல்லாரும் தான் சப்ளை பண்ணுறாங்க. அவருக்கு பாத்ரூம் எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட்டை ஒட்டி தான் பாத்ரூம் இருக்குது. அவர் அந்த ரூமில் போய் கொஞ்ச நாளாக அந்த ரூமில் நான் தனியாக போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு இருட்டு லைட்டு போட மாட்டார், இருட்டுக்குள்ளேயே தான் படுக்கிறாரு, தனியாக போய் படுத்துக்குவார். ஜன்னல் வழியாக பார்த்தா எதிர்த்த வீட்டில் விஜயகுமார் வெங்கட்ராமன் கோயிலோட இன்சார்ஜ், அவர் சிவா விஷ்ணு கோவிலில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. சரிங்களா? அவங்களோட ஒய்ஃபு இப்படி கண்ணை காமிச்சாங்கன்னா இவர் பைக் எடுத்துகிட்டு ஓடிடுவார். கவுன்சிலர் ஃபேமிலி ஒரு ஸ்ப்ரே எடுத்து அடிச்சாங்கன்னா அந்த ஸ்மெல் வந்ததும் அது ஒரு ப்ராஜெக்ட், உடனே பைக் எடுத்துட்டு ஓடிடுவாரு. எங்க போவாரு? அது எங்க போறாருன்னு தெரியாது. எனக்கு 2 வீலர்லாம் ஓட்ட தெரியாது, எனக்கு ஓட்டவும் கூடாது. இப்போ சர்ஜரி ஆயிருக்கிறதுனால நான் ஃபாலோ பண்ணி பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவர் பின்னாடி அவ்வளோ கும்பல் இருக்கிறாங்க அவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஜன்னல் வழியா அவங்க சைகையிலே பேசிப்பாங்க. அவங்க லாங்குவேஜ்ன்றது சைகையிலே பேசிக்கிறாங்க. அவங்க ஓரலாலாம் எந்த கம்யூனிகேஷனும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சைகையில பேசிப்பாங்க, இப்படிம்பாங்க, இப்படி கண்ணை காமிப்பாங்க. அந்த அம்மா ஒரு பக்கெட்ல தண்ணியை ஊற்றி இப்படி வச்சாங்கன்னா அது ஒரு சைகை, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவங்க ஒய்ஃபு, அவர் அந்த கோயில் இன்சார்ஜ், அவர் எல்லாரும் சேர்ந்து தான் பண்றாங்க. அந்த பாத்ரூம் ஜன்னல் வழியா பின்னாடி 2 பைக்கை ஒன்னா நிப்பாட்டிப்பாங்க. அந்த பைக்ல ஏறி என்ன கம்யூனிகேஷன் நடக்குதுன்னு தெரியாது. நான் கதவை திறந்தேன்னா திருச்சி ஓடுறாங்க அத்தனை பேரும். வீட்டு வாசல்ல கொண்டு வந்து மேல் வீட்டுக்காரர் அந்த பையன் ஒருத்தர் சின்னதா ஷார்ட்டா இருப்பாரு ஒருத்தர், அவர் கொண்டு வந்து போய் ஊத்திட்டு நம்ம போய் கதவை திறக்கிறதுக்குள்ள தெரிச்சு 3-4 ஸ்டெப்பு தாவி குதிச்சு ஓடிடுறாரு. என்னால போட்டோஸ் கூட எடுக்க முடியல, வீடியோஸ் எடுக்க முடியல என்னால. ஆனா நான் பார்த்துட்டேன், எல்லாரும் இவங்க தான் பண்றாங்கன்றத நான் பார்த்துட்டேன். 1 இயரா நான் அந்த வீட்டுல கதவு ஜன்னல் எதுவுமே திறக்க மாட்டேன். வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 20-30 ஈக்கள் வரிசையா அந்த கொடியில வந்து உட்கார்ந்துருக்கும், பெரிய பெரிய ஈ. அது எதேர்ச்சியா வருதுன்னு நினைச்சு நானும் அதை இது பண்ணா போகாது. என்னன்னு பார்த்தா கொடியில ஃபுல்லா ஏதோ பிளட்டை தடவி வச்சிருக்காரு. எதுக்காக அதெல்லாம்? சேர்ந்து பீஃப் பிஸ்னஸ், மட்டன் பிஸ்னஸ் இதெல்லாம் சப்ளை பண்றாங்களா, என்ன பண்றாங்கன்னே தெரியாது. வீட்டுக்குள்ள திடீர்னு பார்த்தா செவர்ல எல்லாம் பிளட் இருக்கு, அங்கங்க பிளட்டை தடவி பாத்ரூம்ல தான் மெயினா கொண்டு ஊத்துறாரு. ஷவர்ல எல்லாம் கிரீன் கலர்ல. இப்போ 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருக்கீங்க? ஒரே வீட்ல தான் இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு இங்க வந்திருக்கிறது அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும், அவர் இங்க கிண்டியில தான் ஒர்க் பண்றாரு. நான் இங்க வரேன்னு சொல்லல, ஆனா என்னை சுத்தி அவரோட பீப்புள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்க இங்க வந்திருக்கிறது ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா தெரியும், ஒரு ப்ரோக்ராம்க்கு அப்புறம் கண்டிப்பா ப்ராப்ளம். இன்னைக்கு தெரிய வந்ததுன்னா என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா ப்ராப்ளம் வரதான் செய்யும். என்ன வேணா பண்ணுவாங்க. இல்ல எல்லாம் தெரிஞ்சு இங்க வந்திருக்கீங்கன்னா என்ன ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கீங்க? எனக்கு சொல்யூஷன் வேணும் மேம். எனக்கு இவ்வளவு நடக்கிறதுக்கான காரணம் என்னன்றது எனக்கு மேஜரா தெரியணும். சரி, எனக்கு டவுட் வந்ததுனால நான் என்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட சர்ஜரி ரிப்போர்ட்டு, என்னோட சர்ஜரியிலையுமே எனக்கு டவுட் இருக்கு, அதுல ஏதோ மர்மம் இருக்குன்றது என்னோட டவுட்டு. என்னோட பெல்லி பட்டன்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. 3rd இயர்ல டெலிவரி ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் சர்ஜரி நடந்தது. அதுவும் 4-5 டாக்டர்ஸ் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல நான் என்கொயரி பண்ணப்போ பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட சண்டை. இவ நிறைய ஹாஸ்பிட்டலா போய் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறா, எதுக்காக விசாரிக்கணும்? சரி, இப்ப வீட்டுல இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, வெளியில அதான் பக்கத்து வீடு இவங்க எல்லாம் கூட சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு மிஸ்ட்ரியா. அவர்கிட்ட உட்கார வச்சு நீங்க டைரக்டா என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா, என்னதான் விஷயம் போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுன்றாரு. நீயா இமேஜின் பண்ணிக்கிற, உனக்கு சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றாங்க. அவங்க அம்மா எப்போ எனக்கு டவுட் வந்ததுன்னா, அவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் அவள் மாத்திரை சாப்பிட்டாளா, அவளை மாத்திரை சாப்பிட சொல்லு, இல்லை சைக்கலாஜிக்கலாக அவளுக்கு ப்ராப்ளம் வரும், டெலிவரி ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், அவளை போய் மாத்திரை சாப்பிட சொல்லு. இவர் எதை எடுத்தாலும் நீ மாத்திரை சாப்பிடு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு. மாத்திரை அது அவங்களா தந்ததா இல்ல நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் உங்களுக்கு? சர்ஜரி ஆனதும் அவரே தான் 2வது சர்ஜரி, அதாவது ஃபர்ஸ்ட் சர்ஜரி லாப்ராஸ்கோபிக் பண்ணாங்க. இவர் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணக்கூடாது, அது வீட்டில் எங்க சித்திக்கு கூப்பிட்டு கத்துன்னு கத்தி எனக்கு ப்ரெஷர் போட்டு எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனி மூலியமா தான் நடந்தது. கார்பரேட் இன்சூரன்ஸ் மெடிபடின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனி வழியா மெடிபடி இன்சூரன்ஸ்ல நிறைய கால் பண்ணி எனக்கு கூப்பிட்டாங்க.
கூப்பிட்டு அண்ணா நகர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்ல வெளியில இருந்து வர டாக்டர்ஸ் வச்சு சர்ஜரி பண்றது. ஸோ கிட்டெல்லாம் ஒரு இடத்துல இருந்து ரெண்டலுக்கு எடுத்துக்கிறாங்க, டாக்டர் ஒரு இடத்துல இருந்து வராங்க, சர்ஜரி ஒரு இடத்துல நடக்குது ஒரு ஹாஸ்பிட்டல்ல. இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கு பயம், ஏதாவது ஒரு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆனால் நான் அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டல் போகல. அதுக்கப்புறம் திருப்பி வந்து என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லிட்டு ஆலந்தூர்ல இருக்கிறாரு, கிண்டி பக்கத்துல, அங்கே ஒரு சின்ன கிளினிக்ல இருக்கிறாரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாரு. இவரை சஜஸ்ட் பண்ணது என் வீட்டுக்காரர் தான். இதை அவருக்கு யார் சஜஸ்ட் பண்ணாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. ஸோ அவரை போய் பார்த்து அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, வேளச்சேரியில 2-3 ஹாஸ்பிட்டல் சொன்னாரு. ஆனா அங்க போகல. அங்க போகாம ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சு சர்ஜரி நடந்தது. சர்ஜரி நடந்த அன்னைக்கே எனக்கு பெரிய லெவல்ல இன்ஃபெக்ஷன். அதான் ஹெர்னியா ஆப்ரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஹெர்னியா ஆப்ரேஷன், லாப்ரோஸ்கோபிக், ஒரு 15 லூப் ஹோல்ஸ் போட்டு மெஷ் எல்லாம் உள்ள ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த லேயர் கிழிஞ்சதுனால மெஷ் போட்டு பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதை பண்ணது அன்னைக்கே எனக்கு ஹெவியா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. மறுநாளே டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க, நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்புங்க. இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் என்னோட தலை மட்டும் இவ்வளோ பெருசு வீங்கி போயிருக்கு. என்னோட முகம் எல்லாமே அப்நார்மலா மாறிடுச்சு. இவ்வளோ பெருசு ஒரு பூசணிக்காய் சைஸ்ல வீங்கி போயிருக்கு, நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்புங்கன்றாங்க. இவங்க எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. அப்ப நான் கேட்டேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இதோட நாங்க எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறமா என்ன இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், உங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒத்துக்கல. அது என்ன ஆன்டிபயோட்டிக்னா எல்லாம் தெரியல, ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு 2வது நாளே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுலேருந்து எனக்கு பெயின் தான், பெயினோடவே தான் இருக்கிறேன் நான். கிட்ட போய் காமிச்சப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, இப்படித்தான் இருக்கும், நீங்க நல்லா தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. குளிக்கும் போது நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி வாஷ் பண்ணது. இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டிருப்பாங்க, அடி வயிற்றுல ஒரு ஹோல். வர 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 என்னோட வயிறு ஃபுல்லாக பிளாக்காக மாற ஆரம்பிச்சிருச்சு. உள்ள ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் பர்ஸ்ட், அது வயிறு வெடிக்கிற ஸ்டேஜ். அதுவே தானாக உடஞ்சி உள்ளேருந்து வருது. நான் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், எனக்கு பெயின் இருக்குது, அது அப்படி தான் இருக்கும், மாத்திரை சாப்பிடு அப்படின்ட்டாரு. 1 மந்த்துக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் காமிச்சா, இது வந்து டேப் வாட்டர் ஏதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, க்ளீன் பண்ணும்போது அந்த டேப்பில் இருந்து ஏதாவது பாக்டீரியா உங்கள் வயிற்றுக்குள்ளே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. சர்ஜரி பண்ணது அவர் தான், அதை வாஷ் பண்ணது அப்போ யாருன்னு எனக்கு தெரியலை. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பாக்டீரியா உள்ளே போயிருந்தா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன். அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா? திருப்பி போயிட்டு சத்யான்னு ஒருத்தரை வந்து இவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, டாக்டர் தான் மியாட் ரெஃபர் பண்ணாரு. டாக்டர் யாருன்னா ஹாஸ்பிட்டல்ல படிச்ச ஒரு டாக்டர், அவர் தான் ரெஃபர் பண்ணது. ஸோ ஒருத்தரோட நம்பர் கொடுத்தாரு சொல்லிட்டு. அவருக்கு கால் பண்ணதுமே அவர் என்ன சொல்றாரு, நீங்க அட்மிட் ஆகுற மாதிரி எல்லாமே வந்துடுங்க, டாக்டர் எதுவும் செக் பண்ணவும் இல்லை, நீங்க வரும்போதே நீங்க அட்மிட் ஆகுற மாதிரி எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நாங்க எதுவும் எடுத்துட்டு போகல. அந்த டைம்ல போய் செக் பண்ணப்போ அவர் டாக்டர் என்ன பண்ணாரு, டாக்டர் பார்த்துட்டு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, உள்ள ஃபுல்லா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அது டிபி வெரைட்டி. டிபினா நார்மல் லங்ஸ்ல ஃபார்ம் ஆகுற டிபி கிடையாது, இது வேற டிபியோட ஃபேமிலி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்டீரியா வந்து உங்களோட வயிற்றுக்குள்ள போயிருக்கு, அதனால உங்களுக்கு ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே வெளியில எடுக்கணும், மெஷ்ஷையும் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லியாச்சு. திருப்பி போய் அட்மிட் ஆனது. நைட்டு ஒரு 11:30க்கு மேலே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். நாங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு மார்னிங் 8:30க்கு மேலே சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 8:30க்கு மேலே டாக்டர் வந்து சொல்றாரு, இல்லை உங்கள் பெல்லி பட்டனையும் சேர்த்து எடுக்கணும். அதுவும் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுட்டாங்களா? அது வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், உங்களுக்கு திருப்பியும் வந்து ப்ராப்ளம் ரைஸ் ஆகிடக்கூடாது, பெல்லி பட்டனையே எடுக்கணும். கிட்டத்தட்ட 3.5 hours சர்ஜரி மட்டுமே. வேற வழி இல்லாமல் யார்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறதுன்னு எனக்கு தெரியலை. அந்த டைமில் என்னோட ஊரில் என்னோட ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, பாபு அங்கிள்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கால் பண்ண அவரையும் ரீச் பண்ண முடியல அந்த டைமில். சரின்னு அக்செப்ட் பண்ணி என்னோட பெல்லி பட்டன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பெயின், இந்த ப்ராப்ளம்லாம் போயிடுச்சா? அதுக்கப்புறமும் எனக்கு பெயின் இருந்துகிட்டே தான் இருந்தது. 1 year வரைக்கும் எனக்கு அந்த இடம் ஃபுல்லாவே மரத்து போற மாதிரியே தான் இருந்தது. உள்ள ஒரு கிரீன் கலர் கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் 1 year கூட ஆகல, திருப்பியும் அதே ப்ராப்ளம் இந்த இடத்துல வந்திருக்கு. மறுபடியும் திருப்பியும் எனக்கு சர்ஜரி பண்ணணும்.
அதோட தான் நான் நடமாடிட்டு திரியிறேன். சரி, ஓகே. இப்போ உங்க பையனுக்கு எத்தனை வயசு ஆகுது? இப்போ 5 வயசு முடிஞ்சு 6. சரி, உங்க பையனுக்கு அவங்க அப்பா நல்லா பாத்துப்பாரா? அவங்க கிட்ட ஒழுங்கா நல்லா விளையாடிட்டு நல்லா இருப்பாரா? வந்தாருன்னா ஒரு ஹாய் ஒரு பாய். யாராவது அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ இல்லை ரிலேட்டிவ் சர்க்கிள்லயோ எங்கேயாவது வெளியில வெயிட் பண்றாங்க அப்படின்னா இவனை மட்டும் தனியா கூட்டிட்டு போவாரு. இல்லை ஏதாவது ஒரு கிட்ட இவனை கூட்டிட்டு போய் ஏதாவது இந்த ப்ரொசீஜர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா இவனை மட்டும் தனியா கூப்பிடுவாரு. ஸ்டார்டிங்லலாம் நான் அனுப்பிடுவேன், விடாம இவனை டெய்லி ஒரு பர்டிகுலர் டைமிங்ல மட்டும் கூட்டிட்டு போய் என்ன பண்ணாருன்னே தெரியாது. குழந்தை விடாம 3 months அழுதுகிட்டே இருப்பான். மிட் நைட்லலாம் எழுந்து அழுவான். நைட்டு 2 மணிக்கு அழுவான். எதுக்கு அழறான்னு தெரியாது. ஏன் அழறன்னு கேட்டா அந்த டோர் கிட்ட கருப்பா ஒரு 2 உருவம் நிக்குதுன்னு அவனே சொல்லுவான். அவனுக்கு அப்போ 3 வயசு 3.5 வயசு தான் ஆகுது. அவனே சொன்னான். அதனால டெய்லி கூட்டிட்டு போய் மார்னிங் கூட்டிட்டு போய் அந்த 6 o'clock வருவாரு. நானும் தான் கூட போவேன். சரிங்களா? அப்போல்லாம் தெரியாது இந்த சேர்ந்து தான் உள்ள லூப்ல இருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ அந்த வீட்டில் இந்த தீபாவளி அன்னைக்கு சில ப்ரொசீஜர் பண்ணினாரு. எனக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சதுனால நான் பச்சையம்மன் கோயிலில் போய் மாலை போட்டுட்டேன் முருகனுக்கு. மாலை போட்டதும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாக அந்த பார்த்தா அந்த மேல் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு கேனா பச்சை கலரில் வச்சிருக்காரு அவர். அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில தூக்கி ஊற்றி ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்து அந்த டைமில் தான் என் காதுக்குள்ளே அந்த சவுண்டு வர வச்சது. இந்த சவுண்டு என் காதோட வேற அடிச்சாரு சர்ஜரி ஆன டைமில். அவங்க அம்மா கிட்ட இருந்து தைராய்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டப்போ நான் சொன்னேன், போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்து சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு அதனால காதோட அடிச்சு என்னை முடியெல்லாம் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து தள்ளி. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்றது எனக்கு அப்போ தெரியல. ஸோ மேபி அவங்க ஏதோ ப்ரொசீஜர் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சா. சரி, இப்போ வரைக்குமே நீங்க என்ன ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 4 வருஷம் முன்னாடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, எங்க பிரிஞ்சு போயிடுவீங்களோன்ற பயத்தினால. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு. அவங்க வீட்டை விட்டு இப்போ நீங்க தனியா ஹஸ்பண்ட் நீங்க குழந்தைன்னு உங்க ஃபேமிலின்னு தனியா இருக்கீங்க. பேருக்கு தான் மேம் நாங்க தனியா இருக்கிறோம். சுத்தி இருக்கிறது எல்லாமே அவங்களுடைய பீப்புள், அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், அவருடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் அத்தனை பேருமே. அந்த ஏரியா வேணான்றதுக்காக இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்ன ரீசன் இருக்கு? ஆமா, ஒண்ணு என்ன வேண்டான்னு என்ன வாலண்டியரா நானே இந்த லைஃப் வேண்டான்னு சொல்லிட்டு ஓடணும் ஒண்ணு. அதுக்கு எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, அதை நான் பண்ணல. உங்க ஹஸ்பண்ட் வேற யார்ட்டையா பேசுற மாதிரி உங்களுக்கு எது தோணுதா? எனக்கு அதுதான் டவுட். நிறைய இருக்கு, எல்லா ஹேபிட்ஸுமே இருக்கு, ஈவன் லேடிஸ் உட்படவே இருக்குன்றது என்னோட இது. வேற ஏதாவது செகண்ட் ஃபேமிலி இருக்கா அப்படின்றது என்னோட டவுட்டு. இன்னொன்னு, எனக்கு பிறந்தது ட்வின்ஸா? ஏன்னா என்னோட ஸ்கேன் இமேஜில் எனக்கு ட்வின் பேபி தான் காமிக்குது. இது நான் இல்ல நீங்க 3rd monthல இருந்தே உங்களுக்கு எனக்கு கன்ஃபார்ம் ஆனதுல இருந்தே தெரிஞ்சிருக்குமே. ஹாஸ்பிடல்லே எதுவும் சொல்லல, பிறக்கும் போது எதுவும் சொல்லல. ஒருவேளை ட்வின்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பா டாக்டர் சைடுல இருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதுல நீங்க டவுட் பண்ணி எனக்கு அதுல டவுட் இருக்கு, டாக்டர்ஸும் இன்க்ளூடடோன்றது எனக்கு டவுட் இருக்கு. சரி, இப்போ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிடலாமா? அவர் என்னதான் அவர் சைடுல இருந்து சொல்றாருன்னு? இப்போ வேண்டாம் மேம். அவரே என்னோட சிஸ்டர் கிட்ட எல்லாம் கால் பண்ணி பேசியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பேருமே கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் அது ஒருவேளை கவுன்சிலிங் போனா கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ அப்படி தோணுது. அவர் மாறுனா எனக்கு பிரச்சனை இல்லை மேம். நான் என் குழந்தைக்காக அவர் செஞ்ச எல்லாத்தையுமே நான் மறக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். என்னோட குழந்தையோட எதிர்காலத்துக்காக அவரை மாதிரி நான் பாதியில விட்டுட்டு போக நான் தயாரா இல்லை. நான் உங்களை அந்த இதுல நான் சொல்ல வரல. ஒருவேளை ட்வின்ஸ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறதா இருக்கட்டும், இல்ல இல்லாத ஒண்ண நான் ஒருவேளை உங்களை சுத்தி ஒரு மர்மம் நடக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, அது உண்மையா இருக்கிற பட்சத்துல ஓகே. அப்படி இல்லாம ஒருவேளை நம்மளே நமக்கு இமேஜின் பண்ணிக்கிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு சைடு யோசிக்க தோணும் தானே? அது அந்த மாதிரி பண்ணிக்காதீங்க. எனக்கு புரியுது. உங்க இடத்துல நான் இருந்தா கூட அப்படிதான் யோசிப்பேன். ஏன்னா நீங்க எல்லாருமே அவுட்டர் பாக்ஸ், நான் இன்னர் பாக்ஸ்ல. புரியுது, நீங்க அது உள்ள இருக்கும்போது உங்களுக்கு அந்த அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நரக வேதனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொரு செகண்டும். ஸோ என்னை டைரக்டா அவங்களால எதுவும் பண்ண முடியலைன்றதுனால ஸ்பிரிச்சுவல் வேலையும் நம்ம யூஸ் பண்றாங்க.
எனக்கு கன்ஃபார்மா எனக்கு ட்ரக்ஸ் டேப்லெட் உள்ள கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு மிட் நைட்லலாம் என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் டேப்லெட்டை ஸ்டாப் பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்களா? பிளட் டெஸ்ட்ல நம்மளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்திருந்தாலோ இல்ல ஏதாவது தெரிஞ்சிடும். ஆனா எனக்கு யார்கிட்ட போறது யாரை நம்புறது எனக்கு தெரியல. நான் டைரக்டா போய் இந்த மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட சொன்னா முதல்ல ரிப்போர்ட் எடுப்பாங்களா, அதுக்கு டெஸ்ட் எடுப்பாங்களான்றது எனக்கு டவுட்டு. முதல்ல அவங்க ரிப்போர்ட் எப்படி கொடுப்பாங்கன்றது எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா எல்லா இடங்கள்லயுமே இவங்க பீப்புள் வந்து ஒரு மினிமம் ஒரு பர்சனாவது உள்ள இருக்கிறாங்க. ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து எல்லா இடங்கள்லயும் ஆள் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் உட்பட. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்களா அவங்க அதாவது உங்க மாமியார் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு மேம். என்னோட ஹஸ்பண்டுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் செந்தில் ஒருத்தர் இஸ் அ பிளே பாய். அது அவரே அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. அவருடைய ஒய்ஃப் வந்து சிஎம் செக்ரட்டரியேட் ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலியமாகவும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வந்திருக்கு. நிறைய அட்வொகேட் ஃபேமிலி ஃபுல்லாக உள்ள சப்போர்ட் இருக்கு. நான் அதுதான் சொல்கிறேன். நான் சொல்ற கவுன்சிலர் ஃபேமிலில பேசினாதான் அவர் சைடுல இருந்து என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றது அவர் சைடுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். கரெக்ட். அவர் என்ன பாயிண்ட் சொல்லுவாருன்னு நான் சொல்றேன். வீட்டுல இருக்கிற மணியெல்லாம் எடுத்துட்டு போறாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அதுதான். அவர் என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சா? போலீஸ் ஸ்டேஷன் வீட்டுக்கு எதுவுமே செய்யல. இந்த லாஸ்ட் எனக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சதும் வீட்டுக்கு செய்யற ஆல்ரெடி எல்லாமே வந்து இப்படி கிள்ளி தான் கொடுத்துட்டு இருந்தாரு. நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவர் கஷ்டப்படுறாரு, நம்ம எதுவும் கேட்க கூடாதுன்னு. எதுவுமே கேட்டது கிடையாது. ஒரு தீபாவளி, பொங்கல், வெட்டிங் டே எதுக்குமே புதுசா ட்ரெஸ் வாங்கி செலிப்ரேட் பண்ண நாளே கிடையாது. சரிங்களா? அவங்க அம்மா அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் வீட்டுல எதுவும் பலகாரம் எல்லாம் பண்ணி பூஜாஸ் எல்லாம் பண்ணக்கூடாதான். அமாவாசைக்கு பூஜாஸ் பண்ணக்கூடாதான், சாமி கும்பிடக்கூடாது. இந்த மாதிரி விஷ்ணு கோத்திரமா அவங்க. ஸோ ஏதோ சங்கு சக்கரம்லாம் மேல்கோட்டை மைசூர்ல போய் தோல்ல ஏத்துவாங்களாம். இதெல்லாம் வந்து பண்ணணுமா, குழந்தைக்கும் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ நான் எதையுமே வந்து நான் வீட்டுல அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வயசானதுக்கு அப்புறம் சம்திங் பண்ற ப்ராசஸ் இல்ல, சின்ன வயசுல ஸ்டார்டிங்லே பண்ணணுமா அது எல்லாமே. ஸோ அவங்களுக்கு அவ்வளவு ஐடியா இல்ல, அதனால கேக்குறேன். அங்க மேல்கோட்டையில பாத்தீங்கன்னா 10 நாள் வந்து ஏதோ உற்சவம்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரேட் பண்றாங்க பெருமாளுக்கு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அந்த டைம்ல மட்டும் இவங்க பீப்புள் எல்லாமே அங்க வந்து போய் ஜாயிண்ட் ஆகிக்கிறாங்க. நிறைய கும்பல் சேர்ந்து பண்றாங்க. ஸோ நிறைய ஹோட்டல்ஸு இது எல்லாத்துலேயுமே வந்து டூர் அண்ட் ட்ராவல் பிஸ்னஸ். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலையும் டைப் எடுத்து வச்சிருக்கிறாங்க. டிராவல் பிஸ்னஸ் பண்றாங்க. பஸ் வாங்கி விட்டுருக்காரு. சரி, இப்போ உங்களுக்கு தேவையானது இல்ல வீட்டுக்கு தேவையானது அதெல்லாம் யார் பண்றா? அவர் தான் வாங்கி தராரா இல்ல எப்படி? வாடகை மட்டும் அது இந்த 1 இயரா அவ்வளோ ஒன்னொன்னா கம்மி பண்ணிட்டு வந்தாரு. இந்த கடைசி ஒரு 6 months எதுவுமே செய்யலை. எல்லாமே நான் நகைகளை அடகு வச்சு நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு லெவலுக்கு மேல என்னால முடியல. வீட்டுக்கு தேவையான சாப்பிடுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வெறும் அரிசி மட்டுமாவது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஒரு மூட்டை வாங்கி போட்டுட்டு இருந்தாரு. அதுவும் பண்றது இல்ல. ஒரு 300க்கு காய் ஒரு வாட்டி வாங்கி கொடுத்தாருன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஸ்கூல் போறானா? இந்த வருஷம் அதுதான் போடவே இல்லை. ஜூன் மந்த் போட வேண்டியது. இந்த செயினை கேட்டாரு. என் நகைகள் எல்லாம் கொடுக்க சொல்லி என் நாத்தனார் கேட்டாங்க. சின்னதா கொடுத்தேன்னா பின்னாடி பெருசா வரும், நீ நகையெல்லாம் கொடு. நான் சின்னதா யாருக்கு கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும், எனக்கு அது தெரியணும்ல. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் நகையெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடி ஏற்கனவே இன்னும் ஒரு நெக்லஸ் முதற்கொண்டு அவர்கிட்ட தான் இருக்கு. என் கல்யாணம் ஆன ஒரு 1 weekலேயே என்னோட நகையெல்லாம் நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோன்னு வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. வீட்டில் வச்சா தொலைஞ்சிரும், யாராவது திருட எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு நானும் கொடுத்துட்டேன். அது எல்லாமே வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸுக்கு எல்லாமே. இது என்னோட சஸ்பெக்ட் தான். நான்லாம் எதையும் நான் கண்ணால பார்க்கல. ஆனால் என்னோட ஒரு வளையல் மட்டும் ஃபுல்லாக கருப்பாக மாறி இருந்தது. ஒரு வளையல் மட்டும் தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரிங்களா? ஆனால் என்னோட நெக்லஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் அவருக்கு. அதில் ஒரு நெக்லஸை மீட்டு கொடுத்துட்டாரு. இன்னும் ஒரு நெக்லஸ் இன்னும் அவர்கிட்டே தான் இருக்கு. நான் கடலில் இருக்கிறேன். லாஸ்ட் இயர் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க, ரொம்ப உடம்பு முடியாமல். ஆல்ரெடி அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஆஞ்சியோவும் பண்ணியிருக்கு. அந்த டைமில் இவர் எதுவுமே செலவு பண்ணலை. என்னோட மற்ற சிஸ்டரோட ஹஸ்பண்டு அவங்க தான் செலவு பண்ணது. இந்த டைம் வந்து அட்மிட் ஆகிருந்தப்போ ஒரு 2 to 2.5 lakhs வரைக்கும் அவர் தான் செலவு பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் பண்ணலை, எல்லாரும் சேர்ந்து தான் செலவு பண்ணது. ஆனால் போலீஸ்கிட்ட போய் சொல்கிறாரு, இவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நான் தான் ஃபுல்லாத்தையும் செலவு பண்ணேன், இவங்க எடுத்து புதைக்கிறதுக்கு கொண்டு நான் தான் செலவு பண்ணேன். அப்போது அங்கே இருக்க சாமுண்டீஸ்வரி மேம் தான் அட்டன் பண்ணது. முத்துக்குமாரி மேமும் சாமுண்டீஸ்வரி மேமும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எதுக்கு செலவு பண்ண, அனாதை பணமாக அவங்கள போட வேண்டியது தானே, உன்னை யார் செலவு பண்ண சொன்னது, உனக்கு எது தேவையா
நீ செலவு பண்ணல, அவங்க அனாதை பணமாக தானே கிடப்பாங்க, உன்னை யார் பண்ண சொன்னது? மாமியாருக்கு பண்ணதுக்கு மாமியார் இல்ல, போலீஸ்ல சொல்றாங்க. இல்ல சாமுண்டீஸ்வரி இல்ல மாமி- அதான் அது எனக்கு எங்க அம்மாக்கு செலவு அது பண்ணது. அவருக்கு மாமியார் தானே, மாமியார். அது சொன்னேன். அவர் எனக்கு செலவு பண்றதுக்கே அப்படிதான் மேம் பேசுறாரு. ஓசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரியிற பிச்சைக்காரி, நிறைய வேர்டு எல்லாமே வந்து அபத்தமான வேர்டு தான். வக்கத்தவ, ஒண்ணும் இல்லாத குடும்பம், சொத்து கொடுக்கல. முதல் டைம் எனக்கு எங்க அம்மா வேலைக்கு போய் சொத்து வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொன்னதுலதான் அவங்க வீட்டுல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன். குழந்தை அப்பதான் ஃபீட் பண்ணி 1 இயர் ஆகுது அவனுக்கு. ஓ, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் மேஜர் டார்ச்சர் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சூசைட் அட்டெம்ப்ட். இதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் சூசைட் வந்துட்டு எதுக்குமே இதுக்கப்புறம் solution நான் சாக கிடைக்காது. நான் வந்து என் உயிரையே கொடுக்க நான் துணிஞ்சிருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் தகுதியானவங்க அவங்க யாருமே கிடையாது. ஏன்னா உங்களுக்குன்னு உங்க பையன் இருக்கான், அவனோட லைஃப். இதுக்கப்புறம் நான் என் உயிரை கொடுக்க தயாரா கிடையாது. இப்போ அவங்க பிளான் பண்றது குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துடணுமா, அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்து அவர் வளர்த்துக்கிறாராம். நான் வந்து போயிடணுமா, அதுவும் இந்த உலகத்தை விட்டே என்ன போக இப்போ சொல்றாங்க. அவர்கிட்ட பேசலான்றதுக்கும் வேணான்னு சொல்றீங்க. அவர்கிட்ட பேசினா தானே என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஓரளவு அவர் சைடுல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க மேம். இந்த சாட்டர்டே வந்து ஏதோ கவுன்சிலிங் கூட்டிட்டு போறேன்னு என் சிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்காரான். என்கிட்ட இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஆனா எனக்கு அதர் பீப்புளால எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு அதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியாம தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா நான் மத்தவங்களை இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் சைடுல இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா கண்டிப்பா வரதான் செய்யும். எப்படி இருந்தாலும் அப்ப தெரியும் தானே. இப்போ அவர்கிட்ட நம்ம டைரக்டா பேசிட்டா என்ன அப்படின்னு கேக்குறேன். அவர் என்னதான் சொல்றாரு, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம் இல்லையா? இல்ல அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் திடீர்னு அப்ஸ்காண்ட் ஆயிடுறேன்னா, திடீர்னு நான் காணாம போயிடுறேன். அவர்கிட்ட எதுவும் சொல்றது இல்லையா, அவர்கிட்ட நான் இப்ப எதுவும் சொல்றது இல்லதான். திடீர்னு சொல்லாம எங்க அப்படியெல்லாம் கிடையாது மேம். அவர்கிட்ட ஏதாவது போனா அதிகபட்சம் கோயிலுக்கு போறேன் மேம். நானு வேலைக்கு போக சொல்லி என்ன டார்ச்சர் பண்றாரு. ஸோ வேலை தேடி அலைய ஆரம்பிச்சேன் நான். அதுக்கப்புறம் இதான் இப்போ வந்து நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு கோர்ஸ் வந்து எனக்கு வெற்றி நிச்சயம்ல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நான் அவர்கிட்ட சொல்லலை, இங்கதான் போறேன், இதுதான் பண்றேன் நான் சொல்லலை. ஏன்னா எனக்கு ஒரு வேலை கூட கிடைக்க விடாம என்னை உள்ள முடக்கியே தான் வச்சிருந்திருக்காங்க. என் கையில ஒரு இன்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்க இந்த லைஃப் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த லைஃப் கண்டினியூ பண்ணணும். எனக்கு விட்டுட்டு போக எனக்கு ஐடியா சுத்தமா இல்ல. அது ஓகே, நல்ல விஷயம் தான். ஆனா இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ அவர் சைடு வந்துட்டு பேசக்கூடாது சொல்றீங்க, எனக்கு டிவோர்ஸ் நீங்க உங்க ப்ராப்ளம் சொல்றீங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு நாங்க எங்க சைடுல இருந்து என்ன மாதிரி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சில மர்மங்கள் இருக்கு என் வாழ்க்கையில நான் நம்புறேன். அது என்ன, உண்மையாவே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். என்ன நடந்திருக்கு, எதுக்காக இவங்க எல்லாரும் இவ்வளவு பண்றாங்க. யார்கிட்டயாவது பேசி விசாரிக்கும் போது தானே ஏதாவது ஒரு விஷயம் புதுசா ஒண்ணு வெளியில வரும். அது உங்ககிட்ட மட்டும் பேசும்போது உங்க விஷயம் எல்லாம் புரியுது. பட் அதுக்குண்டான சொல்யூஷன் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கிட்ட கேட்கும்போது தானே அவர் சைட்ல இருந்து என்ன சொல்றாரு, அதுக்கு ரீசன் இல்ல என்னதான் போயிட்டு இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் ப்ராப்ளம் பண்றேன் அப்படின்றாரு. ஏன்னா நான் இந்த லாஸ்ட் 1 இயரா வந்து நான் இன்டர்கோர்ஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஆயில் எல்லாத்தையுமே அவங்க கொடுக்குற லிக்விட் எல்லாமே அவர் வந்து அதில் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. அதனால எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் உருவாயிடுச்சு. என்னோட இதெல்லாமே பெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா, எனக்கு மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சீக்கிரமாகவே. எனக்கு என்னோட பீரியட்ஸ் வரவிடாமல் ஸ்டாப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு குழந்தை பிறந்து 2 வாட்டி வந்தது தான். அதோட சரி எனக்கு பீரியட்ஸ் வரவிடாமல் ஸ்டாப் ஆயிருக்கு. இது அது கெமிக்கலா இல்லை என்னது, அது மருந்தா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. என்னோட காதை இது பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தா ஆரஞ்சு கலர்ல லிக்விட் மாதிரி வருது. அவங்க அந்த அந்த துஷ்பிரயோகம் பண்ணும்போது என் கண்ணெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிளர்ராக மாறுது. என்னோட பாடி என்னோட கண்ட்ரோலில் இல்லை. என்னோட இடுப்பை ஒருத்தர் இப்படி பிடிச்சி இப்படி தள்ளிக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? இப்போ உங்களை நீங்கள் நடக்கும்போது உங்கள் பின்னாடி நான் பிடிச்சி இப்படி தள்ளினேன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் என்னை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகுது அவங்க பண்ணும்போது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணா கரெக்டா இருக்கும்னு அது எனக்கு தெரியாம தான் நான் இங்க வந்தேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் நிறைய கோயில்கள் போயிட்டேன், நிறைய பரிகாரம் பண்ணி பார்த்துட்டேன். மெடிக்கலாகவும் எனக்கு இந்த ஒரு இஷ்யூஸ் தவிர எனக்கு வேற எந்த இஷ்யூஸும் இல்லை. மேபி ஹெச்பி வேணா எனக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஃபுட்.
ஏன்னா ஹெல்த்தியா நானும் சரி என் குழந்தையும் சரி ஹெல்த்தியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரிங்களா? இல்ல உங்களுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ப்ராப்ளம் நடக்குது. ஆ, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே சொல்றேன் ஒண்ணு. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு கண்டிப்பா பிரஷர் வரும், வந்துட்டு எல்லா கண்டிப்பா பெண்களுமே வரும். ஃபேஸ் பண்ணக்கூடியது. நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதே சேம் டைம்ல உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டியவங்களே அவங்க ஹஸ்பண்டும் சரி, உங்க மாமியாரும் சரி, உங்களுக்கு ஆதரவா வாலண்டியரா இல்ல. ஸோ எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்துட்டு மைண்டுக்குள்ள இருக்கு. ஸோ இருக்கிற பிரச்சனையை தாண்டி இன்னும் கூட வந்துட்டு நம்மள சுத்திலும் எல்லாரும் ஒண்ணு பண்றாங்களோ, எல்லாரும் ஒண்ணு பண்றாங்களோ இது அப்படின்னு இமேஜினேஷன் யோசிக்கிறீங்களோ? இல்ல மேம். இது இமேஜினேஷன் இல்ல. அதுக்கு தான் நான் நிறைய ஏன்னா போட்டோஸ் நீங்க காமிச்சேன். சொல்லும்போது ஒரு சில விஷயம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. ஆனா மேக்ஸிமம் நான் நோட் பண்ண வரைக்கும் நான் சஸ்பெக்ட் பண்றேன். ஆனா நான் கண்ணால பார்க்கல. நான் சஸ்பெக்ட் பண்றேன். ஆனா நான் கண்ணால நான் பார்க்கல. சஸ்பெக்ட் அப்படிதான் பண்றேன்னு சொல்லிட்டு. சொன்னது என்னோட எல்லா நகைங்களையும் வச்சிருக்காங்க. ஆனா ம். அது எல்லா நகைங்களையும் வச்சுதான் அவங்க பிசினஸ்க்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ம். சரிங்களா? ஆனா நான் என்கிட்ட ப்ரூஃப் இல்லைல்ல. இப்போ அவங்க இதெல்லாம் ஊத்துறாங்க, இதெல்லாம் பண்றாங்கன்னா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. என் ஹஸ்பண்ட் கூடவே இருந்துட்டு எல்லாமே பண்றாருன்றது எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்டை ஃபுல்லா டோட்டலா வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் மைண்ட்ல இப்போ இருக்கிறது ஃபுல்லா ட்ரக்ஸு, லேடிஸு, பணம். இதை தவிர ஒய்ஃபோ குழந்தையோ இல்லை. எதிர்த்த வீட்டில் குழந்தை பிறக்கலன்னு என் குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. என் குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. என்னோட பீரியட்ஸ் பேட்ல இருந்து என் ட்ரெஸ்ஸு, என்னோட இன்னர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காரு. திடீர்னு காணாம போகும். ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சா திருப்பியும் வரும். நான் வீட்டில் தேடிக்கிட்டே இருப்பேன். திருப்பியும் வரும். என் இன்னர்ஸ்லாம் நிறைய கரை இருக்கும், நிறைய பிளட்டு கரை இருக்கும், நிறைய ப்ளூ கலர் க்ரீன் கலர் இங்கு தெளிச்ச கரை இருக்கும். என் ட்ரெஸ்ல எல்லாமே இருக்கும். எனக்கு தெரியக்கூடாத நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பித்ததும் எனக்கு நிறைய மென்டல் டார்ச்சர் கொடுத்து என்னை சைக்கோ பேஷண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்குண்டான வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் நீங்க அந்த வாழ்க்கை தான் வேணும்னு நினைக்கிறீங்க. அது எதுக்காக? நான் 2 ரீசன் இருக்கு. எனக்கு என் ஹஸ்பண்டை விட்டுட்டு போகிற மனசு இல்லை. ஏன்னா என்னை வைண்டப் பண்ணுறதுக்காக இவ்வளோ பண்ணவங்க நாளைக்கு அவரையும் என்ன வேணால் பண்ணுவாங்க. அவர் உயிருக்கும் ஆபத்து இருக்குது. இந்த குடும்பத்தை அவரை என்ன வேணால் பண்ணுவாங்க. அவரை இந்த அளவு இழுத்து விட்டவங்க அவர் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ம். 2வது நான் இங்கேருந்து எங்கே போனாலும் எனக்கு இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். என்ன என் கேரக்டரை என்ன வேணால் சொல்கிறதுக்கு, அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஓப்பனாகவே சொல்கிறேனே, ஒரு 10 பேரை வீட்டுக்குள்ளே ஏறி குதிக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த ஃபெர்டிலிட்டி ப்ராசஸ்க்கு வந்து என்னை எந்த வழிகளெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து ஃபுல்லாக மோரோவர் ஃபெர்டிலிட்டி பிஸ்னஸ் ஃபெர்டிலிட்டி சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அக்கா பேரில் கல்யாண மண்டபம் இருக்குது, நிறைய ஸ்டீல் கம்பெனி இருக்குது, என் பேரில் இருந்த நிறைய டாக்குமெண்ட்ஸு, நிறைய கம்பெனிஸ் எல்லாமே அவங்க அக்கா பேரில் மாறி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதுக்கு நாங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு புரியுது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மென்டலி, பிசிக்கலி எனக்கு எல்லாமே புரியுது. இப்போ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும்னு நாங்க நினைக்கிறோம். பட் ஹஸ்பண்ட் கிட்ட இப்போ பேச வேணாம். 1 வீக் டைம் கேட்குறீங்க. அட்லீஸ்ட் யார்கிட்டயாவது பேசினாதான் என்ன நடக்குதுன்னாவது எங்களாலேயும் புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இல்லை, அவர் சாட்டர்டே கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காருன்றாரு. ம். ஆனால் என்கிட்ட எதுவும் சொல்லலை. அது மாதிரி ஏதாவது அவர் பண்ணுறாரா என்னன்றது, அவர் அட்லீஸ்ட் கொஞ்சம் மாறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்றது என்னுடைய இது. நம்ம பேசி பார்த்தா தானே தெரியும். உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்களோ? ஆமாம், டெஃபினட்டாக வரும். இப்போ எபிசோட் எப்படி இருந்தாலும் ஒரு 2 or 3 டேஸ்ல டெலிகாஸ்ட் ஆனாலும் அவர் பார்த்துருவார் தானே. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு கூட பேசுங்க மேம். டெலிகாஸ்ட் எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன இந்த சில விஷயங்கள்லாம் வந்து நான் உண்மையாக தான் இருக்கா இல்லையான்றதும் எனக்கு தெரியணும். நான் ட்வின் பேபி இருக்குன்றதை நான் நம்புகிறேன், உருவாயிருந்திருக்குன்றது. ஸோ அது நிஜமாவே அப்படிதான் நடந்திருக்குதான்றது எனக்கு தெரியணும். அதுக்கு நான் யாரை போய் அப்ரோச் பண்ணுறதுன்றது எனக்கு தெரியலை. இது எல்லாத்த விட என்னை சுற்றி எதுக்கு இவ்வளோ நடக்குது, எதுக்காக இவ்வளோ பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியணும். மேபி அவருக்கு செகண்ட் ஃபேமிலி ஏதாவது இருக்கா, பேபி இருக்கா. அதான் உங்களுக்கு ப்ராப்ளம் நடந்திருக்கு. அது எல்லாமே புரியுது. இன்னொன்று உங்ககிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு வச்சிருக்கீங்க.
அதெல்லாம் ஓகே. இது எல்லாத்தையும் தாண்டி சாட்டர்டே அதான் நீங்க சொன்னீங்க கவுன்சிலிங் கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு, எங்க சைட்ல இருந்தும் எனக்கும் அதான் தோணுது. நீங்க கவுன்சிலிங் போயிட்டு உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் இது பண்ணீங்கன்னா, அவங்க சைட்ல இருந்து சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஃபார்ம் கிடைக்குமோ அப்படின்ற மாரி தோணுது. அத தாண்டி நான் முன்னாடியே சொன்ன மாரி தான், உங்களோட விஷயங்கள்ல உண்மை இருக்கும் பட்சத்துல எங்களால எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ, அத எங்க சைட்ல இருந்து நாங்க உங்களுக்கு பண்றோம். உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க நிக்கிறோம். அதுக்காக தான் மேம் நான் மெயினா வந்திருக்கேன். ம். எல்லாத்த விட எனக்கு எனக்கு வந்து தேவையில்லாத இந்த டார்ச்சர் குடுக்கக்கூடாது. அவர் என்ன வேணா பண்ணிட்டு போங்கன்னு கூட நான் விட்டுட்டேன் அவர. அவர்கிட்ட அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ் ஆகி பண்றாரு. அவரோட பெர்மிஷனோட தான் எல்லாமே நடக்குன்னு எனக்கு தெரிஞ்சதும், நான் அவர்கிட்ட எதுவும் கேட்க கூட இல்ல. நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆனா, அவர் என்ன விடல. அவங்க அக்காவ வச்சு என்னோட சிஸ்டர் கிட்டலாம் பேசி, ஏதாவது சொன்னாளா? எதுக்காக அவ இப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றா? அதுக்கப்புறம் தான் நான் அவங்க அக்கா கிட்டயும், அம்மா, அப்பா கிட்டயும் நம்பி எல்லாத்தையுமே சொன்னேன். இவர் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க அக்கா என்ன சொல்றாங்க, "நீ அவன விட்ரு. அவன் என்ன வேணா பண்ணட்டும், எங்க வேணா போகட்டும். நீ அவன விட்ரு." அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அவங்களும் அதத்தான் சொன்னாங்க. "அவன் போகட்டும், என்ன வேணா பண்ணட்டும், எங்க வேணா போகட்டும், என்ன வேணா பண்ணட்டும். விட்ரு." அதுக்கப்புறம் தான் சஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சது எனக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அப்ப பண்ண வைக்கிறாங்களா? சரின்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி நகையெல்லாம் கேட்குறாரு. திருமாங்கலை செயின யாராவது கழட்டி கேட்பாங்களா? அதுவும் குழந்தை ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்காக. உண்மையிலே அவர் பணம் இல்லாம கஷ்டப்பட்டாருன்னா, நானே கழட்டி குடுத்துருவேன். ஆனா கோடிக்கணக்குல டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எதுக்காக குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட மாட்டேன், நகை வேணும்னு கேட்குறாருன்னா, அது நான் போட்ட தாலி செயின் தானே, கழட்டி கொண்டு வந்து குடுத்துட்டு நீ போம்மா. என்ன அசிங்க வார்த்தை சொல்லி தான் திட்டினாரு. என்ட்ட இருக்கு. என்ன அசிங்க வார்த்தைகள் சொல்லி எங்க மாமனார் திட்டி, அதெல்லாம் பண்ண முடியாது. நான் போட்ட செயின் தானே, கழட்டி கொண்டு வந்து குடு. அப்ப நான் கேட்டேன், நான் அந்த செயின வித்து அவருக்கு பணம் குடுத்துருக்கேன். எங்க அம்மா போட்ட செயினு. அதெல்லாம் என்ன கணக்கு? அத ரிட்டர்ன் குடுக்க சொல்லுங்க. நான் வேணா இத குடுக்குறேன்னு சொன்னேன். என்னோட நகைய வித்து பணம் குடுத்துருக்கிறேன். முதல்ல அந்த கனிகாபுரம்ல இருக்கிற வீட்டுக்கு போறதுக்கு அட்வான்ஸ்ல இருந்து ஃபேனுக்கு, டிவிக்கு, ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நான் அந்த பணத்த குடுத்து தான் வாங்கி போட்டிருக்குது. வயித்துல குழந்தை இருக்கும்போதும் சீமந்தத்துக்கு நான் பணம் குடுத்துருக்கிறேன். ரூ. 25,000 குடுத்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கும் நான் எங்க அம்மா கிட்ட இருந்து பணம் வாங்கி குடுத்துட்டேன். டெலிவரி அனுப்ப ரூ. 40,000 பணம் குடுத்துருக்காங்க. 1/2 பவுன் செயின் போட்டிருக்காங்க குழந்தைக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தான் போகணும். எல்லாத்தையும் தாண்டி நீங்க கவுன்சிலிங் போங்க. எங்க சைட்ல இருந்து அதான் நான் சொன்னேனே, எங்க சைட்ல இருந்து எங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் நாங்க பண்றோம். உங்களோட லைஃப் மாறணும். அதுதான் எங்களோட ஆசையும் கூட. உங்க பையன் இருக்கான். உங்க பையனுக்கு ஒரு நல்ல லைஃப் குடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அது நீங்க கண்டிப்பா பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. அத தாண்டி உங்களோட வாழ்க்கையும் நல்லபடியா சந்தோஷமா மாறணும் அப்படின்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். அதுக்கு எங்களால எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.